ஆனால் எலிசாவோ அப்படிப்பட்டவன் கிடையாது. தன்னுடைய அந்த இரும்பை மிதக்கப்பணினதான அந்த தன்னுடைய தீர்க்கதரிசன புத்திரர்களில் ஒருவனுடைய கோடாரி மிதக்கும் போது எவருமே பார்க்க முடியாவிட்டாலும் அவனாவது பார்க்க வேண்டும் என்று எண்ணியவன். இந்த எலியா என்பவன் அங்கே எல்லா சனங்களே எல்லா பாதா தீர்க்கதரிசி முன்பாக அக்கினியை இறக்கிய ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, எல்லாரையும் கொண்டு போட்டவன். ஆனால் எலிசா அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் எப்பொழுதுமே ஒரு தன்னுடைய வேலைக்காரனாவது ஆண்டவர் தன்னை சுற்றிலும் போட்டிருக்கிறதான அக்னி ரதத்தை பார்க்க வேண்டும் என்று துடிதுடித்த ஒரு மனிதனாக இருந்தான். ஒரு அழியா சொல்லுங்க. எலியா என்பவன் எலிசாவை உருவாக்கினார். ஆனால் எலிசாவோ தீர்க்கதரிசி புத்திரர்களை உருவாக்கக்கூடியவனாக மாறினான். எப்பொழுதுமே இவன் வெளியாக பார்ப்பதற்கு ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியிலே பேசக்கூடியவன் தான் எலியா. ஆனால் இந்த எலிசா அப்படிப்பட்டவன் கிடையாது. அங்கே படைசால்களை உழுது கொண்டு தனிப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறார். இந்த எலியா என்பவனை பார்க்கும்போது யோவா